ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா VTCT லெவல் 3 ஃபேஷியல் எலக்ட்ரிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். இந்த ட்ரீட்மெண்ட்ஸில் நம்ம என்னென்ன படிக்கலான்றதை தான் இந்த கோர்ஸில் இருக்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த VTCT லெவல் 2 கோர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா லெவல் 4ம் படிக்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்கின் அனாட்டமி, இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் ஒவ்வொன்றும் நம்ம படிக்கலாம், ஈச் அண்ட் எவ்ரிதிங் படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற எல்லாமே மைக்ரோ, அதாவது எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸு, கரண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதனால் நம்ம ஃபேஸ்க்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ண முடியும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுக்க முடியும். அதாவது ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னி ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ண முடியும். இதில் வந்து நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது வந்து மைக்ரோ கரண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அது வந்து கால்வானிக். இந்த பிக்சரில் இருக்கிறது வந்து கால்வானிக். நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு மைக்ரோ கரண்ட், அதாவது இது வந்து என்னென்னா மசில் ஸ்டிமுலேட்டர் சொல்லுவாங்க. இதுவும் கால்வானிக் தான். இப்போ வந்து நான் வந்து நிறைய பிக்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது சிமிலர் ஒரே ட்ரீட்மெண்ட்டு ஒரு மல்டிபிள் பிக்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து நாலேஜ் அது எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நான் வந்து இதில் ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அதை வந்து அதோட பெனிஃபிட்ஸு, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அதாவது அதனால் என்ன ஒரு எப்படிப்பட்ட ஸ்கின்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ன்றதையும் நான் சொல்கிறேன். அதாவது இதில் வர ட்ரீட்மெண்ட்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ரீக்வன்சி, செகண்ட் வந்து கால்வானிக், தேர்ட் வந்து மைக்ரோடெர்மாபிரேஷன், ஃபோர்த் வந்து வேக்கம் சக்ஷன், ஃபிஃப்த் வந்து மைக்ரோ கரண்ட், அப்புறம் வந்து லிம்பாட்டிக் ட்ரைனேஜ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. அப்புறம் மசாஜ், நார்மல் மசாஜ் டெக்னிக் அண்ட் அரோமா தெரப்பி, இண்டியன் ஹெட் மசாஜ். இது இல்லாமல் எலக்ட்ராலிசிஸ்னால் ஏர் ரிமூவல்னால் நம்ம ஒயிட் ஹேர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மவுத்தை சுற்றி இருக்கிற, அதாவது நம்மளுக்கு வந்து சில ஹேர்ஸ் வந்து விடாது, ஒரு சில ஹேர்ஸ் லாங்காக வளர்ந்துடும். அந்த ஹேர்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா இந்த எலக்ட்ராலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இது நீடில் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு மைல்டு கரண்ட் அப்ளை பண்ணி பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மில்லியா. இந்த மில்லியா வந்து கூட நீங்கள் நீடில் மூலமாக நம்ம அந்த இடத்த ட்ரிக்கர் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வேக்கம் சக்ஷன். இதுதான் வேக்கம் சக்ஷன். இதை வந்து நம்ம, அதாவது தேவையில்லாத கொழுப்புகளை வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இதுவும் வேக்கம் செக்ஷன் தான், ஃபேஸ்க்கு பண்ணுறது. அதாவது பாடி ஃபுல்லாகவும் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கும் பண்ணலாம். நம்ம ஃபேஸ்க்கு பண்ணும்போது நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற தேவையான நீர்க்கழிவுகளெல்லாம் வெளியேற்ற முடியும். நம்மளுக்கு சிலருக்குலாம் வந்து தலையை பாரமாக இருக்குது, கால் வீங்கின மாதிரி இருக்குது, ஸ்டமக் பெருசாக இருக்குது, அப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு வந்து அதிகமாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாதனால அங்கங்கே அந்த நீர் கொழுப்பு அதெல்லாம் வந்து தேங்கி இருக்கும். அதெல்லாமே வந்து இந்த லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் வந்து 3 months ஆப்ரேஷனுக்கு, அதாவது சி செக்ஷன் முடிஞ்சாலும் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 3-4 months கழிச்சு அவங்க உடம்பு செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக அவங்க நார்மலாக ஆகிறதுக்கு கண்டினியூ பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கோர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டோட டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.